வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய வீணா ஒரு வீணை, அத்தியாயம் 23. விடியற்காலை வேளை. முனுசாமியின் கார் எழுப்பி ஒலியை கேட்டு கிருஷ்ணவேணி பரபரப்புடன் வெளியே வந்தாள். அவள் எப்பொழுதுமே விடிய முன்பே குளித்து அழகாக உடுத்தி கொண்டு ஓரளவு ஒப்பனையில் சிங்காரித்து கொண்டு பூசை அறை விளக்கை ஏற்றி சாமியை கும்பிட்டு விட்டுத்தான் அடுப்பு அருகில் போவாள். சமையலுக்கு உதவும் வேலைக்காரம்மா விடுந்த பிறகுதான் வருவாள். அதற்கு முன்னர் அவளுக்கு காஃபி சாப்பிட்டாக வேண்டும். கிருஷ்ணவேணி வாசல் பக்கம் விரைந்தாள். கேட்டின் பூட்டை திறந்து விட்டாள். அவளுடன் கூட ஓடி வந்த 2 நாய்க்குட்டிகளும் மகிழ்ச்சியில் உரத்து குறைத்தபடி துள்ளி கொண்டு ஓடி வந்தன. கார் உள்ளே வர அவை இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அவைகளை தன் 2 கைகளிலும் தூக்கி அணைத்து கொண்டு புன்முறுவலுடன் கணவரை வரவேற்றாள். ஆனால் மனத்தில் ஒரு கனமான உணர்வு பாறாங்கல்லாக அவளை அழுத்தி கொண்டிருந்தது. ஊர் திரும்ப டிக்கெட் கிடைக்க ரொம்ப பாடாய் போச்சு என்றபடி அவர் காரை நிறுத்திவிட்டு தனது கைப்பையுடன் இறங்கினார். என்ன மாதிரி நடிக்கிறார் மனிதர்? மனத்துக்குள் எண்ணி அவள் அவரை கடைக்கண்ணால் நன்றாகவே கவனித்தாள். அவள் சில வகுப்பு ஆங்கிலம் ஓரளவுக்கு தெரிந்தவள். மேலும் அவருடன் கூட இணைந்து வாழத் தொடங்கிய இந்த சில ஆண்டுகளில் மனிதரை நன்றாகவே எடை போட்டு வைத்திருந்தாள். அவர் எப்பொழுது பயண டிக்கெட் எடுக்கும் டிராவல் ஏஜென்சியை தொலைபேசியில் கூப்பிட்டு அவள் ஏற்கனவே கேட்டுவிட்டிருந்தாள். முனுசாமிக்கா, அவருக்கு பம்பாய்க்கு நாங்கள் டிக்கெட் எடுக்கலையே. மறுபக்கத்தில் புதிதாக அமர்த்தப்பட்ட பெண் அலுவலர் உண்மையை சொல்லிவிட்டாள். அதை கேட்டதிலிருந்து அவள் மனம் கொதித்து கொண்டிருந்தாள். எங்கேயோ ஒரு ஹோட்டலில் ஓர் இளம் பெண்ணோடு உல்லாசமாக நாளை போக்கிவிட்டு வந்திருக்கிறார் ஆசாமி என்ற ஆத்திரம் உள்ளே கனன்று கொண்டு இருந்தது. கடந்த சில மாதமாக அவரது போக்கு அவளுக்கு மிக்க அச்சத்தை கொடுத்தது உண்மை. ஒரு பயிர் வாங்கி தர வேண்டும் என்று அவள் வெகு நாளாக கேட்டுக்கொண்டு இருந்தாள். அட்டிகை நகையனை இனிமேல் எதுவும் கேட்டியோ, நான் பொல்லாதவனாகி விடுவேன் என்று ஒரு நாள் அவளிடம் கடுமையாக கத்திவிட்டார். ஏன் இத்தனை நேரம் ஆச்சு என்று கேட்டுவிட்டால் கூட அவர் கோபத்திலே கொதித்து போவார். கட்டின பொண்டாட்டி போல ரொம்பத்தான் அலட்டிக்கிற என்று கடுமையாக அவளை சாடவும் செய்தார். சினிமாவில் சேர ஆசைப்பட்டு வீட்டை விட்டு ஓடி வந்து புகைவண்டி நிலையத்தில் மீசைக்காரன் ஒருவன் பிடியில் சிக்கி முனுசாமியிடம் வந்து சேர்ந்தவள் அவள். அவருக்கு அவள் மேல் ஏற்பட்ட ஈர்ப்பு அவளுக்கு நன்மையாக்கி விட்டது. சிவப்பு விளக்கு பகுதியில் தள்ளிவிடாது தன் உடமையாக்கி கொண்டார். அவளது வற்புறுத்தலுக்கு இணங்கி ஒரு கோவிலில் அவள் கழுத்திலே ஒரு மஞ்சள் கயிற்று கட்டி வைத்தார். அந்த வீட்டை வாங்கி தந்து சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார். வீடு, நகை, வங்கியில் பணம் எல்லாம் இருந்தன. ஆனால் அதனால் என்ன பலன்? ஒரே நாளில் அத்தனையையும் நம்மிடம் தரும்படி மிரட்டி பறித்து கொள்ள அவரால் இயலும். வெளியே போயின்று விரட்டி கூட விடலாம். அல்லது வேறு எவரிடமேனும் அவளை விற்றுவிடவும் அஞ்ச மாட்டார். பலவும் எண்ணி அவள் தனது வருங்காலத்தை பயங்கரத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவர் குளித்து வேறு உடுத்தி கொண்டு சாப்பாட்டு மேசை அருகே வருமுன் அன்பு மனைவியாக அவளும் இட்லியை அவித்து மிக்சியில் தேங்காய் சட்னி அரைத்து எடுத்து வந்து பரிமாறினாள். நுரை ததுமிய காஃபியை டம்ளரில் நிரப்பி கொண்டு வந்து வைத்து உபசரித்தாள். அன்பாக பேசி அனுசரணையாக நடிக்காவிடில் மனிதர் கந்தல் துணியாக உதறிவிடுவாரே என்கிற திகில். கம்பெனி காரியமாக போயிட்டு சாப்பாட்டுக்கு வருவேன். ஏதாவது முக்கிய செய்தி இருந்தால் ஃபோன் பண்ண. கெஞ்சலாக அவள் கன்னத்தை கிள்ளி விட்டு கிளம்பி விட்டார் அவர். சமையல்காரமாக வந்ததும் அவளை உள்ளே விட்டு கேட்டை பூட்டி விட்டு திரும்பிய போதுதான் சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த அந்த மோட்டார் சைக்கிளை கவனித்தாள். முதல் நாள் விசாரித்து விட்டு போன அதே வாலிபன் தான் அவன். வெள்ளைச்சட்டையும் பேண்ட்டும் அணிந்து கொண்டு கச்சிதமாக கவர்ச்சிகரமாக கண்களுக்கு விருந்தாக வண்டியை விட்டு வாசல் முன்னால் நிறுத்திவிட்டு இறங்கி நின்றான். முனுசாமி வந்து விட்டாரா? நெற்றி மீது புரண்ட தனது சுருண்ட முடியை விரல்களால் ஒதுக்கி விட்டு கொண்டான். அவளது அழகிற்கும் படிப்பிற்கும் இப்படிப்பட்ட வாலிபன் அல்லவா கணவனாக அமைந்திருக்க வேண்டும். தேவையில்லாத ஆசையினால் அவள் வீட்டை விட்டு ஓடி வந்து ஒரு படுகுழியில் விழுந்து விட்டிருக்கிறாளே. அந்த வாலிபனை மறுபடியும் ஏற இறங்க பார்த்த போது முகம் சிவந்து போனாள். மனம் பக்பெக்கென்று அடித்து கொண்டது. எந்த பெண் இவனை கணவனாக அடைய கொடுத்து வைத்திருக்கிறாளோ? ஏக்க பெருமூச்சு விட்டாள். அவரை தேடிக்கிட்டு இப்படி அவசரமாக மறுபடியும் வந்ததன் காரணத்தை எனக்கு சொல்ல முடியுமா? நன்கொடை சம்பந்தமாகவோ அல்லது
மென்மையாக முறவளித்தபடி மெல்லிய குரலில் கேட்டாள். அவனுடன் சற்று நேரம் பேசிக்கொண்டு நிற்க வேண்டும் போனதொரு ஆவல். வக்கீல் அருணின் மூளை பரபரவென்று கணக்குப்பட்டது. அதே அந்த அழகான இளம்பெண்ணின் குரலில் துணித்த பொறுமை அவளது பதவிக்கு ஆட்டம் கண்டிருப்பதை துல்லியமாக தெரிவித்தது. அதில் சாதகமாக வைத்து கொண்டு அவன் சற்றென்று பேசினான். என் தங்கை சாந்தாவை திரு முனுசாமி காரில் ஏற்றி அழைச்சிக்கிட்டு வந்தாராம். முன்பின் தெரியாத இந்த மனிதர் என் தங்கையை ஏன் அழைச்சிட்டு வந்தார்? நேற்று இவள் வீடு திரும்பவில்லை. போலீஸுக்கு தகவல் கொடுக்கும் முன் அவரை நேரில் கேட்டு என் தங்கச்சியை அழைச்சிட்டு போக வந்தேன், அழுத்தமாக கூறிவிட்டு வெளியில் போன அவள் முகத்தை வேடிக்கையாக பார்த்தான். உங்கள் தங்கச்சிக்கு என்ன வயது இருக்கும்? பள்ளிக்கூடத்து சிறுமி. ஏன் கேட்குறீங்க? அவள் மனம் சற்று லேசாகியது. முனுசாமியின் பற்றி வியாபாரங்களை பற்றி அவள் நன்கு அறிவாள். மேலும் அவள் தன் நிலைமையை ஒழுங்கு செய்து கொள்ளும் முன் அந்த மனிதரை காட்டி கொடுக்க முடியாதே. அவள் துரோகம் செய்து விட்டது அறிந்தால் மனிதன் அவள் கழுத்தை திருகி வாழை மரத்தடியில் உதைத்து விடுவாரே. என் வீட்டுக்காரர் வெளியூர் போயிருக்கிறார். வர ஒரு வாரம் ஆகும் என்று முன்பே சொன்னேன். பிறகு வந்து நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. ஊரில் உள்ள பள்ளிக்கூட சிறுமிகளுக்கு கார் சவாரி கொடுக்க அவருக்கு பொழுது கிடையாது. வியாபாரத்தை கவனிக்க நேரமில்லாது அவர் அலைகிறார். பாவம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் போலீஸுடன் வந்து வீட்டை சோதனை போட்டுக்கொள்ளலாம். யாரோ சொன்ன தவறான தகவலை வச்சுக்கிட்டு கண்ணியமானவங்க வீட்டில் வந்து நீங்கள் கண்ணாப்பின்னான்னு பேசுறது தப்பு. கொஞ்சம் கோபமாக பேசிவிட்டு அவள் உள்ளே திரும்பிவிட்டாள். கூப்பென்று வேர்த்த முகத்தை சேலை தலைப்பில் அழுத்தி துடைத்து கொண்டு மாடிப்படி ஏறி அவரது அறைக்கு ஓடினாள். தனிப்பட்டு இயங்கும் அவரது தொலைபேசியில் அவரை அவசரமாக அழைத்து சங்கதியை சொன்னாள். ரொம்ப கெட்டிக்காரி, நல்ல வேலை செய்தாய். நான் எச்சரிக்கையோடு இருப்பேன். 2 வாரத்துக்கு நான் டெல்லிக்கு போய்விட உத்தேசித்திருக்கிறேன். நீ வீண் கவலைப்பட வேண்டாம். ஃபோனை வைத்தார். தலையை சொரிந்து கொண்டு சில நிமிடம் சிந்தித்தார். பிறகு தொலைபேசியில் சவிதா அம்மாளை அழைத்தார். இந்த சாந்தா பெண்ணுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான். அவன் எப்படியோ கண்டுபிடிச்சு என் வீடு வரை தேடிக்கிட்டு வந்துட்டான். அதனால் நான் 2 வாரம் டெல்லியில் இருப்பதாக முடிவு செய்திருக்கிறேன். அதுவரை நீ அந்த பெண்ணை பத்திரமாக பார்த்துக்கோ. காயம் ஏறி ஒரு மாதத்திலே அவள் திரும்ப அடைஞ்சிடுவாள். அதுக்குள்ளார நான் கல்யாண ஏற்பாட்டை முடிச்சிடுவேன். மைனர் பெண்ணை கடத்திக்கிட்டு வந்ததாக ஏதாச்சும் தகராறு வந்தால் அவளை என் மனைவி ஆக்கிவிட்ட பிறகு அவள் அண்ணன் அழைச்சிக்க பிரியப்பட மாட்டான். கௌரவமான குடும்பத்து பயனாட்டம் தோணுதாம் வேணி சொல்லிச்சு. அதனாலே மேற்கொண்டு அவனால் எதுவும் செய்து குடும்ப பெயரை நாசப்படுத்திக்க விரும்ப மாட்டான். எதுக்கும் அந்த பெண்ணுக்கிட்ட என்னை பற்றி நல்ல வார்த்தைகள் சொல்லி வை. அன்பாக கவனிச்சிக்கோ. என் 4 மகளும் இதில் தேர்ந்தவர்களாச்சே. அண்ணா, கெட்டிக்காரத்தனத்திலே உங்களை அதுகளால் மிஞ்ச முடியுமா? கலகலவென்று சவிதா மறுபுறத்தில் சிரிக்க அதன் எதிரொலியாக இந்த புறத்தில் முனுசாமி அட்டகாசமான குரலில் உறக்க சிறு நகைத்தார். போலீஸ், அண்ணன்மார்கள், பெற்றோர்கள், காதலர்கள் என்று எத்தனை பேரை அவர் இதுவரை சமாளித்திருக்கிறார். இந்த பள்ளி சிறுமி சங்கதி ஒரு கொசுவுக்கு சமானம். எண்ணி எண்ணி சிரித்தார். அத்தியாயம் 24. குளித்துவிட்டு நரேந்திரன் சுத்தமாக உடுத்திக்கொண்டு சோப்பு மனம் முன்னால் வீசி பராக் கொடுக்க முன்னறைக்குள் நுழைந்தான். அங்கே வீணா, அருண், சுந்தரம் மூவரும் அமர்ந்திருந்தனர். சுவர் ஓரமாக பழனி காவல் தெய்வம் போல கை கட்டி நின்று கொண்டிருந்தான். அவனுள் எரிச்சல் மூண்டது. வீடு, அதனுள்ள பொருள்கள் அத்தனையும் நியாயப்படி அவன் தங்கைக்கும் அவனுக்கும் அவன் தங்கைக்கும் சேர வேண்டிய சொத்துக்கள். அவைகளின் சுகத்தை அவனிடமிருந்து தட்டி பறித்து அனுபவிக்க வந்து இருப்பது போல அந்த மூவரும் 3 இருக்கைகளில் சாய்ந்தபடி அடிக்குரலில் பேசி கொண்டிருந்ததை அவனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. வாங்க, உட்காருங்க. உங்களிடம் தகவலை சொல்லிவிட்டு போகத்தான் வந்திருக்கிறேன். அருண் அழைத்தான். நரேந்திரன் தாடை இறுகி போனான். எரிமலையாக மனதில் கோபம் ஒன்று கொண்டு வந்தது. நானும் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். 3 நாள் ஆகப் போகிறது. உண்மை தகவல் எதையும் நீங்கள் சேகரித்ததாக தெரியவில்லையே. ஏளனமாக கேட்டான். இன்னொரு இருக்கையில் தொப்பென்று சாய்ந்து கொண்டான். நீங்கள் பம்பாயில் இருந்து வந்ததிலிருந்து உங்கள் தங்கை காணாமல் போனதை பற்றிய பழியை மற்றவர்கள் மேலே போட முயன்றீர்களே ஒழிய எந்த விதமான ஒத்துழைப்பையும் தரவில்லையே. போலீஸையும் அழைக்கக்கூடாது. நாமே தேடி போக வேண்டுமென்றால் இது சாதாரண சங்கதி அல்லவே.
நீங்கள் தான் பெரிய துப்பறியும் சிங்கம் போல தினமும் பல தடவை இந்த வீட்டுக்குள் வருவதும் போவதுமாக காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் நரேந்திரன், அருண் நம்ம வீட்டுக்கு தானே வரவில்லை. நான் தான் அவர் தந்தை உதவியை தேடிக்கிட்டு போனேன். அவர் ஊரில் இல்லை. அவரது உதவியாளராக பணிபுரியும் அருண் கூட புறப்பட்டு வந்து உதவ முன் வந்தார் என்றார் சுந்தரமாக அவசரமாக. தெரியும், உரிமையான் நரேந்திரன். மிஸ்டர் அருண் நம்ம வீட்டுக்கு காஃபி டிஃபன் சாப்பிடவா வந்து அலைகிறார். மேலே என்ன முடிவு எடுக்கலாம் என்று மற்றவர்களின் ஆலோசனையை கேட்க தான் இங்கே வருகிறார். நீ எதுவும் உருப்படியா யோசனை சொல்லாவிட்டாலும் வீண்வாதம் பண்ணி சங்கதியை குழப்பாதே. கடினமான குரலில் வீணா அதட்டினாள். நரேந்திரன் முகம் சிவந்து போனான். எத்தனை திமிர் இவளுக்கு! பக்கபலமாக 3 ஆண்கள் துணை இருக்கிறார்கள் என்ற ஆணவத்தில் கருணாகரனை அதட்ட பயப்படும் தோளுக்கு மிஞ்சி வளர்ந்து விட்ட மகனை மற்றவர்கள் முன்னிலையில் பச்சை குழந்தையை மிரட்டுவது போல பட்களை நரநரவென்று கடித்தான். வெளியே கொட்ட முடியாத வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டு அவளை வெறுப்புடன் பார்த்தான். தெரியும் எனக்கு, உங்களுக்கு இவன் மேல் ஏன் இந்த பரிவு என்பது புரிகிறது. என் தந்தை என் விதவை என்று வெள்ளை புடவையில் வேஷம் கட்டி கொண்டு கள்ளத்தனமாக இவனை பார்த்து முறவொழிப்பதும் காஃபி பலகாரம் தந்து உபசரிப்பதும் எதற்காகன்னு இளங்கலையா? இப்படி ஒரு சாகசம் செய்து தானே என் தந்தையை கைக்குள் போட்டு இத்தனை சொத்துக்களையும் சுருட்டி கொண்டு அவன் மனதிற்குள் குழுமறிய எண்ணங்களை அவனது பார்வையில் ஓரளவு வீணா புரிந்து கொண்டாள். அவள் நெஞ்சு ஆத்திரத்தில் துடித்தது. கூண்டுக்குள் அடைப்பட்ட பச்சைக்கிளி போல அவள் அந்த பங்களாவுக்கு தலைவி என்ற தகுதியில் வந்து சிக்கி கொண்டு வெளியேறவாக என்று தவிக்கும் ஒரு வேதனை போதாதென்று கருணாகரன் பெற்ற செல்வங்கள் 2ம் அவளை எப்படி சித்திரவதை செய்கின்றன? எல்லாம் அவளது சிற்றனையின் பேராசையால் விளைந்த மோசம். இல்லை இல்லை, தந்தை இறந்து போய் தவித்த குடும்பத்தை காத்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அவளது இலகிய மனம் என்ன முயன்றது? அவளது வாழ்க்கையை நாசம் செய்துவிட்டது. அதெல்லாம் பற்றி இப்போது நினைத்து என்ன பயன்? இந்த பொடி பயல் நரேந்திரன் லேசுப்பட்டவன் இல்லை. உண்மையிலே தங்கை மீது பாசமும் பரிவும் இருந்தால் பதவி தேடும் முயற்சியில் அருணுடன் கூட கலந்து கொண்டிருப்பானே. இவன் மனம் உண்மையில் என்னத்தான் நினைக்கிறது? வீட்டை விட்டு வெளியேறிய போன தங்கை செத்து விழுந்துவிட்டால் அவள் பங்கு சொத்தும் தன்னை சேர்ந்துவிடும் என்று கணக்கு போடுகிறானா பாவி! அவள் மனம் பலவாறு எண்ணி பதித்தது. 2 தினங்களாக அவள் அலுவலகத்திற்கோ தொழிற்சாலைக்கோ போகவில்லை. அந்த மேற்பார்வையை பணியை அவளுக்கு பதில் சுந்தரம் செய்து கொண்டிருந்தார். அதற்கு காரணம் இருந்தது. ஒரு சமயம் நிர்மலா ஒரு பணக்காரியின் மகள் என்பதை அறிந்து அந்த கடத்தல் கூட்டத்தினர் அவளை ஈடாக வைத்துக்கொண்டு சில லகரங்களை அவளது உறவினரிடமிருந்து கறந்து விடலாம் என்ற எண்ணத்துடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் வீட்டோடு இருந்த வீணாத்தானே அந்த பொறுப்பை ஏற்று அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். நரேந்திரனையே முற்றிலும் நம்பிவிட்டு அவள் வெளியே போக முடியாது. தங்கை உயிர் போனால் போகட்டும், பணம் தர முடியாது என்று அவன் கருணையின்றி ஒரு சமயம் மறுத்து விடலாம். பின்னர் அந்த பழி பாவம் எல்லாம் அவள் தலையில் தானே சுமத்தப்படும். அருண் சொல்லி கொடுத்த யோசனைப்படி அவள் வீட்டை விட்டு, அதுவும் அவளது முன் அறையை விட்டு அதிகம் அந்த பக்கம் இந்த பக்கம் அசையவே இல்லை. தொலைபேசியில் ஏதாவது சங்கதி வராதா என்று காத்திருந்தாள். தனது கடைசி முயற்சியும் தோல்வியடைந்தது பற்றி அருண் கூறிய போது அவர்கள் அனைவரும் கவலையில் ஆழ்ந்து போனார்கள். திருமதி முனுசாமி தந்த தகவல் படி அவள் கணவன் வெளியூர் போயிருப்பது உண்மையானால் கூடவே கட்டாயம் நிர்மலாவை அவர் கடத்தி சென்றிருப்பார். இனி விளக்கம் தேவையில்லையே. இத்தனை நேரம் நிர்மலா சிவப்பு விளக்கு பகுதியில் விற்கப்பட்டிருக்கலாம். தொழிலை துவக்க வற்புறுத்தப்பட்டு இம்சைப்பட்டு கொண்டு இருக்கலாம். அருண் விவரித்த போது வீணாவின் கண்கள் ஈரமாகி போயின. ஒரு செல்வ சீமானின் அருமை மகளுக்கு இப்படியா ஒரு விபத்து ஏற்பட வேண்டும்? மிஸ் அருண், எதற்கும் உங்கள் உறவினரான அந்த போலீஸ் அதிகாரியை கலந்து ஆலோசித்துவிட்டு வந்து உடனடியாக தெரியுங்கள். மேற்கொண்டு நாம் ஏதாவது அவசர முடிவு எடுத்தாக வேண்டும். இல்லாவிட்டால் பேச முடியாத அவள் துயரத்தில் தடுமாறினாள். நிர்மலாவை போன்ற பள்ளி சிறுமியை, உலகத்தை பற்றி அதிகம் அனுபவத்தில் தெரியாத பேதையை, சுகபோகத்தில் வாழ்ந்த பச்சிளம் பாவியை உலகத்திலே மிக மட்டமாக எல்லோராலும் அருவருப்புடன் நோக்கப்படும் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுத்துவது அக்கிரமம். உடல் பதறிப்போனாள். நிர்மலா அவள் மகள் அல்ல. அவளை ஏமாற்றிவிட்டு வேடிக்கை பார்க்க சதி செய்த பொல்லாத பெண். இருந்தாலும் அவள் ஒரு சிறுமி. வெளிச்சமான வருங்காலம் அவளுக்கு இருந்தது. எல்லாவற்றையும் நாசம் செய்துவிட்டு
அம்மா, எதுக்காக கண் கலங்குறீங்க? அருணின் உறவினர் மகாலிங்கத்தை நானும் அவருடன் கூட போய் பார்த்து அவர் ஆலோசனைப்படி காரியங்களை மேலே தொடர்வோம். பயப்படாதீங்க, முயன்றால் வெற்றி கிடைக்காது போகாது, ஆறுதலாக சொன்னார் சுந்தரம். நீலிக்க நீர் வடித்து நிர்மலாவுக்காக ரொம்ப ஆதங்கப்படுகிறார்களே, தனக்குள்ளே குமைந்தான் நரேந்திரன். அருணும் சுந்தரமும் உடனடியாக கிளம்பினார்கள். ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி மகாலிங்கத்தின் மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்தது. முனுசாமி அன்கோ என்ற புண்ணாக்கு வியாபாரம் செய்யும் கடையில் போய் விசாரித்தால் மொத்த வியாபார கிடங்கை தேடி நகரத்திற்குள் அருணும் சுந்தரமும் காரில் விரைந்தனர். முனுசாமியா? அவர் ஊரில் இல்லையே, வர 2 வாரங்களுக்கு மேலாகும். புண்ணாக்கு அதிக அளவில் தேவைப்படுகிறது என்றால் நீங்களே நேரில் 20ஆம் தேதி வாக்கில் வந்து அவரிடம் கேளுங்கள். வாங்கவோ விற்கவோ எங்கள் யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்று கையை விரித்தார். தலைப்பாகை கட்டி பட்டை நாமம் போட்டுக்கொண்டு மேசை மீது அடுக்கான ஃபைல்களுடன் உட்கார்ந்திருந்த கடையின் தலைமை கணக்கர். மறுபடியும் ஏமாற்றமா என்ற ஏக்கமான உணர்வில் கீழ் உதட்டை கடித்து கொண்டு காரில் ஏறினான் அருண்.